அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். சொந்தத்தில் திருமண உறவு வேண்டாம். பகுத்தறிவாளர் கழகம். பெரிய எழுத்தில் மிக அழகாக சுவரில் எழுதப்பட்டிருந்த இந்த வாசகத்தை திரும்ப திரும்ப படித்து ரசித்தான் சீனிவாசன். எத்தனை அருமையான வாசகம்! சொந்தத்தில் திருமண உறவு வைத்து கொண்டால் பிறக்கும் குழந்தைகள் சிறப்பாக அமையாது என்ற கருத்தில்தான் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்ற விவரம் அவனுக்கு தெரியாததல்ல. ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தில் இந்த வாசகத்தின் அர்த்தம் அவனுக்கு வேறு விதமாகப்பட்டது. திருக்குறளை வெவ்வேறு பொருளில் பலரும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதைப் போல் இந்த வாசகத்தையும் அவன் பயன்படுத்தி கொண்டான். அத்தை மகள் மதுமிதாவை திருமணம் செய்து கொண்டு ஓராண்டு காலம் ஆகிறது. இந்த ஓராண்டு காலத்தில் அவள் மனது நோகும்படி ஒரு சிறு வார்த்தையாவது பேசியிருப்பானா? அன்று என்னமோ ஆத்திரத்தில் கை நீட்டி ஒரு அறைந்து விட்டான். இதை பெரிதுபடுத்தி கொண்டு அவள் அம்மா வீட்டிற்கு போய்விட்டாள். மணமகளை தேர்ந்தெடுப்பது எப்படி என்ற புத்தகத்தில் படித்த ஒரு கருத்து அவன் நினைவுக்கு வந்தது. மணமகளை தேர்ந்தெடுக்கும் போது தாயில்லா பிள்ளையாக பார்த்து தேர்ந்தெடுத்தல் உத்தமம். பெண்ணுக்கு தாயில்லாமல் இருந்தால் சில சலுகைகளும் உதவிகளும் கிடைக்காமல் போய்விடும் என்பது உண்மைதான். ஆனால் தாயில்லை என்றால் மனைவிக்கு முணுக்கு என்று கோபம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சில பெண்கள் இதனால் ஒரு அடிமை போல் இருந்து மிகவும் ஆதரவு காட்டும் வாய்ப்பும் ஏற்படும். இத்துடன் தாயில்லா பெண்ணை திருமணம் செய்து கொண்ட தியாக பட்டமும் கிடைக்கும். சீனிவாசன் இந்த கருத்தை மனதில் அசை போட்டு பார்த்தான். ஆசிரியர் சரியாகத்தான் எழுதியிருக்கிறார் என்று அவன் இப்போது நினைத்தாலும் முன்பு என்னவோ வேறு மாதிரி தான் நினைத்திருந்தான். தாயில்லா பெண்களை எவரும் மணமுடிக்க விரும்பாததால் ஆசிரியர் ஒரு காரணத்தை கண்டுபிடித்து சொல்கிறார் என்பதுதான் அவனது முந்தைய கணிப்பாக இருந்தது. என்ன சீனி, வீட்டுக்காரி கோச்சுக்கிட்டு போயிட்டாளா? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? நான் கொண்டு வந்து தரட்டுமா? அடுத்த வீட்டுக்கார அம்மா அலமேலு இப்படி ஆதரவுடன் தான் கேட்டாள். ஆனால் சீனிவாசனுக்கு அது பெரிய அவமானமாக போய்விட்டது. பக்கத்து வீட்டுக்காரர்களும் தெருவில் போகிறவர்களும் அதை உற்று கேட்டார்களே. இல்லம்மா, ஹோட்டல்ல சாப்பிட்டேன். அலமேலு அம்மாவை சமாதானப்படுத்துவதற்காக இப்படி ஒரு பொய்யை சொன்னான். உண்மையில் அவன் சாப்பிடவில்லை. பிரம்மை பிடித்தவன் போல் மெயின் பஜாரில் நடந்து கொண்டிருந்த சீனிவாசனுக்கு இந்த வாசகம் கொஞ்சம் ஆறுதலாகவே இருந்தது. சொந்த மாமன் மகன் என்ற இலக்காரத்தில் தானே அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்று விருட்டென்று கிளம்பிவிட்டாள். அந்நியமாய் இருந்தால் இந்த துணிச்சல் வருமா என்ற கருத்து அவன் உள்ளத்தில் வேரூன்றியதால் தான் இந்த வாசகம் அவனுக்கு ஆறுதலாகப்பட்டது. வயிறு காலியாகவே இருந்தாலும் அவனுக்கு சாப்பிட மனம் வரவில்லை. குழம்பி போயிருந்த மனது கொதித்து போயிருந்தது. ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிட்டால் என்ன என்று நினைத்தான். எதிரே இருந்த கடைக்குள் நுழைந்து கூல்ட்ரிங்க்ஸுக்கு ஆர்டர் கொடுத்தான். மதுமிதா சொந்த பெண்ணாக இருப்பதால் எப்படியாவது சொந்தத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று பெரியவர்கள்தான் அக்கறை எடுத்து கொண்டார்கள். மதுமிதா பெயருக்கேற்றபடி அழகாகத்தான் இருந்தாள். அடிக்கடி பழகும் வாய்ப்பு கிடைத்ததால் குடும்ப பண்பிலும் அவள் எந்த விதத்திலும் குறைந்தவள் இல்லை என்றே சீனிவாசனுக்கு தோன்றியது. அதனால் தான் சீனிவாசனும் திருமணத்திற்கு சம்மதித்தான். சொத்து சுகம் யாவினும் அத்தை மகளையே நான் 1000 மடங்கு அதிகமாக நேசிக்கிறேன் என்று ஒரு கவிஞன் கவிதை எழுதியிருந்தான். அத்தை மகள் காதலியாக இருந்தால் அச்சமின்றி உரிமையோடு பழகலாம் என்ற கவிஞனின் காரணம் அவனுக்கு கூட சரி என்றே பட்டது. மதுமிதாவுடன் அவன் உரிமையோடு பழகியிருக்கிறான். அப்போதெல்லாம் அவனை அறியாமலேயே அவள் மீது ஒரு பிடிப்பும் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது. இந்த பிடிப்பு திருமணம் நிச்சயமான போதுதான் அவனுக்கு முழுமையாக தெரிந்தது. ஒரு வகையில் பார்த்தால் இதுவும் காதல் திருமணம்தான் என்றே அவன் நினைத்து மனைவியிடம் மாறாத அன்பு செலுத்தி வந்தான். பிறகு எப்படி இந்த ஊழலும் பிரிவும் உருவானது? சர்வர் மேஜை மீது கூல்ட்ரிங்கை கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான். கூல்ட்ரிங்கை கையில் எடுத்தவுடன் அவனையும் அறியாமல் தண்ணீர் குடிப்பது போல் மடமடவென்று வேகமாக குடித்து முடித்தான். இப்போது சீனிவாசனுக்கு உடல் மட்டுமின்றி மூளையும் குளிர்ச்சி அடைந்திருந்தது. அத்தை மகள் என்பதற்காக அவளை கை நீட்டி அடித்தது தவறுதானோ? இந்த எண்ணம் மூளையில் உதித்த போது எதிர்வீட்டு ஆனந்தன் தம்பதியையும் கொஞ்சம் நினைத்து பார்த்தான். எதிர்வீட்டு ஆனந்தன் அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கிறான். அவனுக்கு பணக்கார வீட்டு சம்பந்தம்.
அவன் மனைவி மாதுரி செல்வாக்கில் வளர்ந்தவள். அன்று மாலை அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிட ஆனந்தன் வீட்டு வாசலில் வெகுநேரம் வரை நின்று கொண்டிருந்தான். வீடு பூட்டியிருந்தது. சீனிவாசன் வெளியே வந்து, என்னங்க சாவி இல்லையா என்று கேட்டான். ஆமா, ஒய்ஃப் கிட்ட இருக்கு. ஒய்ஃப் எங்க போயிருக்காங்க? லேடிஸ் கிளப்ல இருப்பா. தெரு கடைசியில தானே இருக்கு, போய் வாங்கிட்டு வந்துடலாம்ல. ஆனந்தன் பதில் சொல்வதற்கு கொஞ்சம் தயங்கினான். வாங்கிட்டு வரலாம், அவங்க ஏதாவது முக்கியமான ஆலோசனையில இருந்தாலும் இருப்பாங்க. இடையில போய் நின்னா ஒய்ஃப் கோச்சுக்கும், அதான். அப்படியா? அவங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எங்க வீட்டு உள்ள வந்து உட்காரலாமே. சீனிவாசன் ஆனந்தனை உள்ளே அழைத்து உட்கார வைத்தான். அதை நினைத்த போது சீனிவாசனுக்கு இப்போது ஹோட்டலில் கூல்ட்ரிங்க் சாப்பிடும் வேளையில் சிரிப்பு வந்தது. இப்படியெல்லாம் கூட தம்பதிகள் இருக்கும் உலகத்தில் மனைவியை கை நீட்டி அடித்தது சரியில்லைதான் என்று சீனிவாசன் உணர ஆரம்பித்தான். சில்லறையை கொடுத்துவிட்டு வெளியே வந்தபோது ஒரு சினிமா போஸ்டர் அவன் கண்களை கவ்வியது. சினிமாவுக்கு போனால் என்ன, மதுமிதா தான் வீட்டில் இல்லையே, பொழுதும் லேசாக போய்விடும். தியேட்டரில் ஒரே கூட்டமாக இருந்தது. டிக்கெட் கிடைப்பது கஷ்டம்தான். வரிசையில் நிற்க மனமில்லாமல் ஓரத்தில் நின்று கூட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். 2 பேர் நெருங்கிய நண்பர்கள் போலும். மிக சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அதை பார்த்ததும் சீனிவாசனுக்கு நண்பன் சிவகுமாரின் ஞாபகம் வந்தது. ஏண்டா சீனி, ஒரு நாளைக்காவது வீட்டுக்கு வந்தா என்னடா? சிவகுமார் அவனை அடிக்கடி வேண்டி கேட்டுக்கொண்டது நினைவுக்கு வந்தது. சிவகுமாருக்கு படித்த வேகத்திலேயே ஒரு நல்ல உத்தியோகம் கிடைத்துவிட்டது. அதனால் அவனுக்கு பெரிய இடத்து சம்பந்தம் வாய்த்தது. அந்த தம்பதி எப்படி ஜீவனம் நடத்துகிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்று இப்போது ஆவல் எல்லை மீறி வந்தது சீனிவாசனுக்கு. டவுன் பஸ்ஸை பிடித்து சீனிவாசன் சிவகுமார் வீட்டை அடைந்தபோது வீடு பூட்டி கிடந்தது. கதவை உற்று கவனித்தான். உள்பூட்டுதான் போடப்பட்டுள்ளது என்பது தெரிந்ததும் காலிங் பெல்லை அழுத்தினான். கொஞ்ச நேரத்தில் கதவை திறந்த சிவகுமார் சீனிவாசனை பார்த்ததும் சந்தோஷத்தில் வாடா என்று தோளில் ஒரு அடி வைத்தான். அப்பா என்று முனகிய சீனிவாசன், ஏண்டா வாடான்னு சொல்லிட்டு தோல்ல பெரிய அடி வைக்கிறத பார்த்தா திரும்பி பார்க்காம போடான்னு சொல்ற மாதிரியில இருக்கு என்று தமா செய்ய இருவரும் கலகலவென்று சிரித்தார்கள். சீனிவாசன் சுற்றுமுற்றும் பார்த்தான். உண்மையில் இப்போது அவன் பார்க்க வந்தது நண்பனை அல்ல, நண்பனின் மனைவியை. எங்கடா உன் ஜோடி புறாவை காணோம் என்று ஜோக் அடித்த சீனிவாசன், இது அவன் மனைவியின் காதில் விழுந்தால் தன்னை தவறாக நினைக்கக்கூடுமே என்ற அச்சத்தில் நாக்கை கடித்தான். இதை புரிந்து கொண்டான் சிவகுமார். ஏண்டா நாக்கையும் பல்லையும் கடிக்கிற? நீ என்னதான் சத்தம் போட்டு சொன்னாலும் அவ காதுல விழாது. சீனிவாசன் நண்பனின் பதிலை கேட்டு குழம்பினான். சிவகுமார் ஏன் அப்படி சொல்கிறான்? அவன் மனைவி ஒருவேளை முழு செவிடாக இருக்குமோ என்ற சிந்தனை ஓடியதால் நண்பனின் முகத்தை பார்த்தான். அவன் முகத்தில் விரக்தி கோடுகள் அங்கும் இங்கும் கோலம் போட்டிருந்தன. சரி, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துரு, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். சிவகுமார் அடுக்களைக்குள் வேகமாக நுழைந்த போதுதான் அவன் மனைவி வீட்டில் இல்லை என்ற விஷயம் சீனிவாசனுக்கு புரிய ஆரம்பித்தது. அவள் வீட்டில் இல்லை என்றால் வேறு எங்கே போயிருப்பாள்? இவன் பதில் சொல்கிற விதத்தை பார்த்தால் அவள் வெளியில்தான் போயிருக்கிறாள். திரும்பி வந்து விடுவாள் என்பது போல் தெரியவில்லையே, குழம்பினான் சீனிவாசன். மேசை மேல் ஆன்மீக புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் 2ஆம் பகுதியை தான் சிவகுமார் படித்து கொண்டிருந்தான் என்பது அடையாளம் வைத்திருந்ததிலிருந்து தெரிந்தது. சிவகுமார் நாத்திகன் ஆயிற்றே, இவனுக்கு எப்படி ஆன்மீகம் படிப்பதில் நாட்டம் வந்தது? ஒரு நாத்திகன் ஆத்திகனாக மாறியிருக்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இவன் வாழ்க்கையிலும் அப்படி ஏதாவது பெரிய கதை நடந்திருக்கிறதோ? காஃபியை கொண்டு வந்து வைத்த சிவகுமார் தானும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். என்னடா வழி தப்புனாப்புல இருக்கு? எப்படி இருக்க? சிவகுமார் இந்த கேள்வியை கேட்கும் போதே ஒரு பெருமூச்சு விடுவதை கண்டான் சீனிவாசன். என் கதை சிறுகதை என்றால் இவன் கதை நாவலாக இருக்குமோ? பெருமூச்சு விடுவதை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது. சீனிவாசன் பதில் சொல்லாமல் மேசையின் மீது கிடந்த புத்தகங்களின் மீது பார்வையை செலுத்தினான். என்னடா, நாத்திகனா இருந்தவன் ஆத்திகனா மாறிட்டேனேன்னு பார்க்குறியா? மாறலப்பா, மாறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அப்படி உனக்கு என்ன நெருக்கடி என்பது போல் சீனிவாசன் சிவகுமாரின் முகத்தை பார்த்தான். சிவகுமார் நீண்ட பெருமூச்சு விட்டவாறு, என்ன இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தான் என்று சொன்னது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது போல் இருந்தது. சீனிவாசன் காஃபியை ஆற்றி ஒரு மடக்கு வாயில் ஊற்றிக்கொண்டு, நீ என்ன சொல்றேனே புரியலை என்பது போல் சிவகுமாரை ஒரு மாதிரியாக ஏறிட்டு பார்த்தான். சொந்தத்தில் எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அதுக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி. அதனால் ஒத்து வராதுன்னு தள்ளிட்டேன். அப்பா கூட சொன்னார், படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. என் தங்கச்சி பொண்ணை உன் தலையில் வச்சு கட்டுறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காத. என்ன இருந்தாலும் சொந்தம் சொந்தம் தாண்டா. 5 வருஷம் விழுந்து விழுந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவங்க வாழ்க்கையை விட சொந்தத்தில் பண்ணிக்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு நெட்டை குட்டை வரும்போது பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டாலும் பெரியவங்க ஒத்து போகிறதுனால பெரிய பிரச்சனை கூட பட்டுன்னு தீர்ந்துடும் அப்படின்னாரு. சிவகுமார் பேச்சை நிறுத்திவிட்டு 2 மடக்கு காஃபியை குடித்து கொண்டான். அந்த சமயத்தில் படித்து வேலையில் இருக்கிற பொண்ணு வந்துச்சு. வசதியான இடமும் கூட. அதை கூட நான் பெருசாக நினைக்கல. ஒரு குடும்பத்தில் 2 பேரும் வருமானம் பண்ணுனா குடும்பம் ஜெகஜோதியாக இருக்கும்னு நினச்சி உடனே சம்மதிச்சிட்டேன். என் கணக்கு தப்பாக போச்சு. தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சிவகுமார் கூறியவற்றோடு தன் அனுபவத்தை ஒப்பிட்டு பார்த்த சீனிவாசன் மௌனமாக இருந்தான். அப்புறம் என்னாச்சு என்பது போல் விழிகளை கேள்விக்குறிகளாக சிவகுமார் ஒரு லாயர் நோட்டீஸை நீட்டினான். அதை வாங்கி படித்து பார்த்தான் சீனிவாசன். சீனிவாசனுக்கு அதிர்ச்சியாக இருந்ததால் கொஞ்ச நேரம் கண்களை மூடி மௌனமாக இருந்தான். உன் ஒய்ஃபு விவாகரத்து கேட்குற அளவுக்கு நீ என்னடா தப்பு பண்ணுன? தப்பா? ஒரு நாள் தோழிகளோட 2வது ஆட்டம் சினிமாவுக்கு போயிட்டு ராத்திரி 1 மணிக்கு மேலே வந்தா. அவ ரொம்ப நல்லவதான், ஒழுக்கமானவதான், எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் வாயை வச்சுக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. ஒரு குடும்ப பொண்ணு இப்படியெல்லாம் செய்யலாமான்னு கேட்டுட்டேன். நான் கேட்டதுக்கு அர்த்தமே வேறு. ஆனால் அவள் சட்டுன்னு நீங்களாம் போயிட்டு வருவீங்க, நாங்கள் மட்டும் போகக்கூடாதான்னு கேட்டா. அவள் கேட்பது சரிதானே? கல்யாணம் ஆன பிறகு நீ மட்டும் ஏன் தனியாக சினிமாவுக்கு போகிற? அவளை விட்டுட்டு நீ போகிறதுனால தான் அவளும் போயிருக்கா என்று வக்காலத்து வாங்கினான் சீனிவாசன். நீ சொல்கிற அர்த்தத்தில் தான்ப்பா நானும் கேட்டேன். நான் அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகத்தான் இருக்கேன். ஏன் கூட வர்றதுக்கு அவளுக்கு பிடிக்கல. தோழிகள் கூட போனால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான். சரிப்பா, என்ன ஆச்சு? அதான் நோட்டீஸ் பார்த்தேல. இந்த சின்ன காரணத்துக்காக விவாகரத்து கேட்டிருப்பாள். இவன் சொல்வதை நம்பலாமா என்று சீனிவாசன் சந்தேக பார்வை பார்த்தான். பாரதியார் காலத்தில் பெண்கள் ரொம்ப அடிமையாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. காந்தியார் காலத்தில் சம உரிமை கேட்டாங்க. இப்பெல்லாம் பெண்கள் எதுக்கெடுத்தாலும் முன்னுரிமை கேட்குறாங்க. ஆம்பளைங்க மாதிரியே படித்து சம்பாதிக்க ஆரம்பித்ததும் ஒரு காரணமாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். சரி, நீ எப்படி இருக்க? சொந்த பொண்ணைத்தானே கல்யாணம் பண்ணுன? உன்கிட்டையும் கதை இருக்கா? என் கதையில் சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருக்கட்டும், பரவாயில்லை, சொல்லு. ஆஃபீஸ் வேலையில் ஒரு தப்பு வந்துருச்சு. மேனேஜர் கண்ணா பின்னான்னு திட்டான். அதனால ஒரு நாள் லீவு போட்டுட்டு ஒய்ஃப்கிட்டையே சொல்லாமல் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். வந்த பிறகு தான் இதை சொன்னேன். என் மனசு கஷ்டப்பட்டதை பற்றி எல்லாம் அவளுக்கு கவலை இல்லை. ஏங்க திருச்செந்தூருக்கு என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக எப்படி போயிட்டு வரலாம்னு கேட்டா. எனக்கு வந்த ஆத்திரத்தில் ஒரு அறை அரைஞ்சேன். ஒரே அறை தான். அதை வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு காலையில் போனவ சாயங்காலம் வரைக்கும் வீட்டுக்கு திரும்பலை. பொழுது போகாமத்தான் உன்னை பார்க்க வந்தேன். தான் பெரிய சாதனை பண்ணியதாக நினைத்து கொண்டு சீனிவாசன் சிவகுமாரை நிமிர்ந்து பார்த்தான். பாராட்டை எதிர்பார்க்கிறானா என்று நினைத்த சிவகுமாருக்கு ஆத்திரம் வந்தது. அறிவிருக்காடா உனக்கு? பொம்பளையை கை நீட்டி அடிச்சேங்கிற வெக்கமா இல்லை உனக்கு? கோயிலுக்குன்னு போகும்போது தனியாக போகக்கூடாது. பொம்பளையை கூட்டிட்டு தான் போகணும். அவங்கள மாதிரி விழுந்து விழுந்து சாமி கும்பிட நம்மளால முடியாது. போடா, போய் சமாதானம் பண்ணி அழைச்சிக்கிட்டு வா. காலிங் பெல் அடிக்கவும் ஓடி சென்று கதவை திறந்தான் சிவகுமார். வெளியே சீனிவாசனின் மாமனார் நின்று கொண்டிருந்தார். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சீனிவாசனுக்கு மாமனார் நான். சின்னஞ்சிறுசுக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. மாப்பிள்ளை ஒரு வேளை இங்கே இருந்தாலும் இருக்கலாம்னு அக்கம் பக்கத்தில் சொன்னாங்க. இங்கே தான் இருக்கான், உள்ள வாங்க என்று அழைத்தான் சிவகுமார். சீனிவாசனை பார்த்ததும் அவன் மாமனார் முகம் மலர்ந்தார்.
மாப்பிள்ள இங்கே தான் இருக்கீங்களா? நான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீடு வந்தப்போ தான் எனக்கு சங்கதி தெரிஞ்சது. எதிர்த்து பேசினதுக்கு வெறும் அரை தான் கொடுத்தீங்க. விளக்க மாத்த எடுத்து 4 சாத்தி இருக்க வேணாம். கழுதையை வீட்டில் கொண்டாந்து விட்டுருக்கேன். சரியா சாப்பிட்ருக்க மாட்டீங்களே. வாங்க முதல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம். தம்பி நீங்களும் வரணும். சிவகுமாரையும் அழைத்தார். மூவரும் பெரிய ஹோட்டலுக்கு போனார்கள். நன்றாக சாப்பிட்ட பிறகு சீனிவாசனின் மாமனார் தனியாக ஒரு உணவு பார்சலையும் வாங்கி கொண்டார். கழுதை காலையிலிருந்து சாப்பிடாம அழுதுகிட்டே கிடந்திருக்கு. சாப்பிட சொன்னதுக்கு அவர் சாப்பிட்டாரோ இல்லையோ, அவர் சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன்னு முரண்டு குடிச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னுடுச்சு. இவ்வளவு பிரியம் வச்சிருக்கவ ஏன் கோச்சிக்கிட்டு வரணும்? அறிவு எங்கே போச்சுன்னு கேட்டு 4 சாத்து சாத்தணும்னு நினச்சேன். அந்த வேலையை நீங்களே பார்த்துக்குவீங்கன்னு பேசாமல் இருந்துட்டேன். இனிமே எதிர்த்து பேசினானா பிஞ்சு செருப்பு எடுத்தே சாத்துங்க. அது ஒரு ஹோட்டல் என்பதையும் மறந்து, பலர் கவனிக்கிறார்கள் என்பதையும் பொருட்படுத்தாமல் தன்னை மறந்து அவர் பேசிய போது சிவகுமாருக்கு நாமும் சொந்த பெண்ணை திருமணம் முடிக்காமல் போய்விட்டோமே என்று பெரிதும் ஏக்கமாக இருந்தது. ஹோட்டலை விட்டு வெளியே வந்தபோது எதிர்த்த சுவரில் பகுத்தறிவாளர் கழகம் ஓட்டிய வால் போஸ்டர் பளிச்சென்று தெரிந்தது. சொந்தத்தில் திருமண உறவு வேண்டாம். சீனிவாசனும் சிவகுமாரும் இதை படித்து பார்த்து ஏன் இப்படி கூறுகிறார்கள் என்று யோசித்து பார்த்தார்கள். இந்த வாசகம் இப்போது இருவருக்குமே அர்த்தமற்றதாக தோன்றியது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.